ஹரே கிருஷ்ண பக்தர்களே, பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆனந்தம். வழங்கியவர் தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள். புலன்களால் அனுபவிக்கப்படுவது உண்மையான ஆனந்தம் அல்ல. உண்மையான ஆனந்தம் புலன்களுக்கு அப்பாற்பட்டது. நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகம் உச்சோஷணம் இந்திரியாணம் அவாப்ய பூமாவ் அசபத்னம் ருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபிசாதிபத்யம். அர்ஜுனன் கூறினான், எனது புலன்களை வரட்டுகின்ற இந்த சோகத்தை போக்க ஒரு வழியையும் என்னால் காண முடியவில்லை. மேலுலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களைப் போல எவ்வித எதிரியும் இல்லாத வளமான ராஜ்யத்தை இப்பூவுலகில் நான் அடைய பெற்றாலும் இந்த சோக நிலையினை என்னால் அகற்ற முடியாது. பகவத்கீதை 2.8. உண்மையான ஆனந்தம். பௌதிக உலகில் நாம் எப்பொழுதும் துன்பத்தை அனுபவிக்கின்ற போதிலும் சில நேரங்களில் மட்டுமே துன்புறுவதாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சி எதிர்காலத்தில் மகிழ்ச்சியை தரும் என நாம் நம்புகிறோம். உண்மையில் பௌதிக உலகில் மகிழ்ச்சி என்பதே கிடையாது. விஞ்ஞானிகள் எதிர்காலத்தில் மரணத்தை வெல்ல முடியும் என்று கனவு காண்கின்றனர். பலரும் இதே கனவில் மிதக்கின்றனர். ஆனால் எவ்வளவு இனிமையாக இருந்தாலும் எதிர்காலத்தை நம்பாதே என்பது பண்டிதர்களின் வாக்கு. உச்சோஷணம் என்றால் வறண்டு போதல் என்று பொருள். மிகுந்த துன்பத்திற்கு உள்ளாகும் போது நமது புலன்கள் வறண்டு போகின்றன. அதன் பிறகு எந்த ஒரு புலனுணர்ச்சியும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்காது. உண்மையான ஆனந்தம் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. சுகம் ஆத்யந்திதம் யத் தத் புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம். புலன்களால் அனுபவிக்கப்படுவது உண்மையான ஆனந்தம் அல்ல. அதீந்திரியம் என்றால் புலன்களுக்கு அப்பாற்பட்டது என்று பொருள். உண்மையான ஆனந்தம் புலன்களுக்கு அப்பாற்பட்டதாகும். நாம் பௌதிக உலகில் இருப்பதாலும் நம்முடைய புலன்கள் போலியானவை என்பதாலும் புலனுணர்ச்சியின் மூலம் எவராலும் இன்பமடைய இயலாது. ஆன்மீக புலன்களே உண்மையான புலன்கள். எனவே நமது ஆன்மீக உணர்வினை எழுச்சி பெற செய்ய வேண்டும். பின்னர் ஆன்மீக புலன்களை கொண்டு நம்மால் ஆனந்தத்தை அனுபவிக்க இயலும். ஆத்மா என்றால் அருவமானதல்ல. நமது பௌதீக புலன்கள் நமது உண்மையான புலன்களை மறைத்து வைத்துள்ளன. நான் உடல் அல்ல, ஆத்மா. ஆனால் இந்த உடல் எனது உண்மையான உடலை, அதாவது ஆத்மாவை மறைக்கிறது. ஆன்மீக உடலில் ஆன்மீக புலன்கள் உள்ளன. நாம் அருவமானவர்கள் அல்லர். எனது கை துணியால் மறைக்கப்படும் போது அந்த துணி எனது கையின் உருவத்தை பெறுகிறது. எனக்கு கை இருப்பதனாலேயே இந்த துணிக்கும் கை இருக்கின்றது. எனக்கு கால் இருப்பதால் எனது கால் சட்டைக்கும் கால் இருக்கின்றது. அதுபோல ஆன்மீக உடலுக்கு, அதாவது ஆத்மாவிற்கு உருவம் இருப்பதனாலேயே இந்த பௌதிக உடலுக்கும் உருவம் இருக்கின்றது. இது பொது அறிவு. பகவத்கீதை உடலை ஆடையாக உருவப்படுத்துகின்றது. உடலுக்கு தகுந்தாற் போல ஆடை வடிவமைக்கப்படுகிறதே தவிர ஆடைக்காக உடல் வடிவமைக்கப்படுவதில்லை. எனவே எனது உண்மையான நிலையில், ஆன்மீக நிலையில் நான் கை கால்களை பெற்றுள்ளேன். இல்லையேல் உடல் எவ்வாறு வளர்ந்திருக்கும்? உண்மையில் நாம் அனைவரும் நபர்களே. கிருஷ்ணர் கூறுகிறார், அன்பான அர்ஜுனா, இந்த போர் வீரர்களோ மன்னர்களோ நீயோ நானோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை. வருங்காலத்தில் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. நீ, நான், இங்கு கூடியுள்ள இந்த மன்னர்கள், வீரர்கள் முதலிய அனைவரும் கடந்த காலத்திலும் இருந்தனர். அவ்வாறே எதிர்காலத்திலும் இருப்போம். குருவின் அவசியம். எந்த ஒரு பொருளின் உண்மை நிலையை அறிய வேண்டுமாயினும் நாம் அர்ஜுனனை போல கிருஷ்ணரை அணுக வேண்டும். இக்கோட்பாட்டினை இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. அர்ஜுனன் கூறினான், இப்போது உங்களை சரணடைந்த சீடன் நான். எனக்கு அறிவுரை கூறுவீராக. நான் உங்களுடன் சமநிலையில் பேச முயலவில்லை. குருவை ஏற்றுக்கொள்ளல் என்றால் அவரது கட்டளைகளை ஏற்க வேண்டும். பகட்டு விளம்பரத்திற்காக குருவை ஏற்கக்கூடாது. இதுவே சரணாகதியாகும். குருவிடம் சரணடைவதன் மூலம் தெய்வீக ஞானத்தை பெற முடியும். ஆனால் குருவிற்கு எவ்வளவு தெரியும் என குருவை சோதிக்க கூடாது. அவ்வாறு செய்வதாக இருந்தால் குருவை ஏற்பதில் என்ன பயன்? எனவே அர்ஜுனன் கூறினான், உங்களை தவிர வேறு எவராலும் இந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து என்னை காக்க இயலாது. யச்சோகம் உச்சோஷணம் இந்திரியாணாம். எனது புலன்கள் வறண்டு போகின்றன. அர்ஜுனன் மேலோட்டமான புலன்களையே குறிப்பிடுகிறான், உண்மையான புலன்களை அல்ல. உண்மையான புலன்கள் உள்ளே இருக்கின்றன.
ஹிருஷிகேன ஹிருஷிகேஷ சேவனம். நமது புலன்களை கொண்டு ஹிருஷிகேஷர் எனப்படும் கிருஷ்ணருக்கு நாம் சேவை செய்ய வேண்டும். கிருஷ்ணரே உண்மை, அவருக்கு சேவை செய்யும் நிலைக்கு நாம் உயர வேண்டும். நமது புலன்கள் தூய்மை அடையும் போது கிருஷ்ணருக்கு சேவை செய்ய இயலும். புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஞானம். இந்திரியாணி பாரண்யாஹூர் இந்திரியேப்ய பரம் மன மனசஸ்து பரா புத்திர். உடல், மனம், புத்தி என பல்வேறு நிலைகள் உள்ளன. உடல் ரீதியிலான வாழ்க்கை புலன்களின் தளத்தில் உள்ளது. புலன்களின் தளத்தை கடக்கும் போது நீங்கள் மனதின் தளத்திற்கு வருகிறீர். மனதின் தளத்தை கடக்கும் போது அறிவின் தளத்திற்கு வருகிறீர். அறிவின் தளத்தை கடக்கும் போது தெய்வீக ரூபத்தை கொண்ட தெய்வீக தளத்திற்கு வருகிறீர். நாம் பெறும் அறிவானது பிரத்யக்ஷ, பரோக்ஷ, அபரோக்ஷ, அப்ராகிருத என பல நிலைகளை கொண்டதாகும். ஸ்தூல உடலின், அதாவது வெளிப்புற உடலின் தளத்தில் இருக்கும் போது நாம் புலன்களால் நேரடியாக உணரப்படும் ஞானத்தையே ஏற்கிறோம். இது பிரத்யக்ஷ ஞானம் எனப்படுகிறது. ஆனால் இத்தகைய ஞானம் முழுமையானதல்ல. விஞ்ஞானிகள் என்று கூறிக்கொள்வோரின் அறிவு முற்றிலும் புலனுணர்வின் அடிப்படையிலான சோதனைகளினால் பெறப்படுகிறது. கடவுளை நாங்கள் பார்த்ததில்லை என்று பலரும் கூறுகின்றனர். ஆனால் கடவுள் உங்களது நேரடி புலனுணர்வை கொண்டு காணப்படக்கூடிய பொருள் அல்ல. இந்த அறையில் நாம் சூரியனை நேரடியாக பார்க்கவில்லை, ஆனால் வெளியே சூரியன் இருப்பதை நாம் அறிவோம். இவ்வாறாக ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள பல்வேறு வழிமுறைகள் உள்ளன. கிருஷ்ண உணர்வானது அப்ராகிருத எனப்படும் புலன்களுக்கு அப்பாற்பட்ட அறிவாகும். புலன்களால் நேரடியாக அறிய இயலாதவற்றை எவ்வாறு அறிவது? ஸ்ரோத பந்தா, வேதங்களிலிருந்து ஞானத்தை பெறுதல் என்னும் வழிமுறையின் மூலமாக அதனை அறியலாம். வேத ஞானம் குருவினால் விளக்கப்படுகிறது. எனவே பரம குருவான கிருஷ்ணரிடமோ அவரது பிரதிநிதியிடமோ சரணடைய வேண்டும். அப்போது அறியாமையினால் எழும் துன்பங்கள் அகன்றுவிடும். நான் கை நிறைய பணம் ஈட்டுகிறேன், குருவை ஏற்பதால் என்ன பயன்? என்னால் அனைத்தையும் அறிந்து கொள்ள இயலும் என சாதாரண மனிதர்கள் நினைக்கின்றனர். மற்றொரு அயோக்கியன் கூறுகிறான், எல்லோருடைய கருத்தும் சரியானதே, யார் வேண்டுமானாலும் தங்களது கருத்துக்களை கூறலாம், நீ உனது எண்ணத்தின்படி கடவுளை அறிந்து கொள்ளலாம். முட்டாள் அயோக்கியர்கள் இவ்வாறு தத்தமது வழிமுறைகளை பின்பற்றுகின்றனர். ஆனால் அத்தகு வழிமுறைகளின் மூலம் ஞானத்தை பெறுவது சாத்தியமல்ல. அர்ஜுனனின் துன்பம். பௌதிக உலகில் ஒருவனுக்கு ஒன்றிற்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தால் அங்கு போட்டி மனப்பான்மை நிலவும். ஒரு மனைவி என் அறைக்கு வா என்று ஒரு புறம் இழுப்பாள், மற்றொரு மனைவி என் அறைக்கு வா என்று மற்றொரு புறம் இழுப்பாள். இதனால் அவன் குழப்பமடைவான். இதுபோல நம்மிடம் பல மனைவிகள், அதாவது புலன்கள் உள்ளனர். சினிமாவிற்கு போகலாம் என்று கண்கள் இழுக்கின்றன, உணவகத்திற்கு செல்லலாம் என்று நாக்கு இழுக்கின்றது, கை ஒரு புறமும் கால் ஒரு புறமும் இழுக்கின்றன. இதுவே நமது நிலை. மனைவிகள் பலரிடம் ஒரு கணவருக்காக போட்டி நிகழ்வதை போல மன்னர்கள் பலரிடம் ஒரு ராஜ்யத்திற்காக போட்டி நிலவினால் அது நிச்சயம் துன்பமாக இருக்கும். ஆனால் இங்கோ அர்ஜுனன் எதிரிகளற்ற ராஜ்யமும் துன்பமே என்று கூறுகிறான். அவாபிய பூமாவ் அசபத்னம் ருத்தம். எதிரிகளற்ற ராஜ்யமும் செல்வமும் கிடைத்தால் கூட துன்பத்திலிருந்து என்னால் மீள முடியாது என்கிறான் அர்ஜுனன். எனவே அர்ஜுனனின் கூற்று இவ்வுலக ராஜ்யத்தை மட்டும் குறிக்கவில்லை, தேவலோக ராஜ்யத்தையும் சேர்த்தே குறிப்பிடுகின்றது. தேவர்களும் யாகங்களும். தற்போது மனிதன் நிலவிற்கு செல்ல முயல்கிறான். நிலவு தேவர்களால் ஆளப்படும் ராஜ்யமாகும். தேவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். உதாரணமாக இந்திரன் மழைபொழிவிற்கு அதிபதியாக உள்ளார். அவர் இடி மின்னலை பிரயோகிப்பவர். மக்கள் இவற்றை நம்புவதில்லை. நாங்களோ வேதங்களில் கூறப்பட்டுள்ளவற்றை நம்புகிறோம். இது வெறும் நம்பிக்கை அல்ல, முற்றிலும் உண்மை. இடி மின்னல் எங்கிருந்து வருகிறது? மழையை வழங்குவது யார்? இவற்றை இயக்குபவர் ஒருவர் இருந்தாக வேண்டும் அல்லவா? அரசாங்கத்தில் பல்வேறு துறைகள் இருப்பதை போல இறைவனின் ராஜ்யத்திலும் பல இயக்குனர்கள் இருக்க வேண்டும். இந்த இயக்குனர்களே தேவர்கள். கிருஷ்ணருடைய ஆணையின் பேரில் தேவர்கள் நமக்கு தேவையான பொருட்களை வழங்குகின்றனர். எனவே பல்வேறு தேவர்களை திருப்தி செய்வதற்காக பல்வேறு யாகங்கள் உள்ளன. இந்திரன் மழை பொழிய செய்கிறார். சங்கீர்த்தன யாகம். ஒரு முறை கிருஷ்ணர் இந்திரனுக்கு செய்யப்படவிருந்த யாகத்தை நிறுத்தினார். கிருஷ்ணரின் தந்தை நந்த மகாராஜர் யாகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த போது கிருஷ்ணர் கூறினார், பாசமிகு தந்தையே, இந்திரனுக்காக யாகம் செய்ய தேவையில்லை. இதன் மூலம்
தேவர்களுக்கு யாகம் செய்ய கிருஷ்ண பக்தர்களுக்கு எந்த அவசியமும் இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். குறிப்பாக நாம் வாழும் கலியுகத்தில் எந்தவித யாகத்தை செய்வதும் கடினமானதாகும். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பிருந்த திரேதா யுகத்தில் அது சாத்தியமாக இருந்தது. கிருதேயத்யாயதோ விஷ்ணும் திரேதாயாம் யஜதோ மகை. யாகம் செய்வதற்கான வழிமுறைகளை இந்த யுகத்தில் எவரும் பின்பற்றுவதில்லை, அது சாத்தியமும் இல்லை. எனவே யக்ஞை சங்கீர்த்தன பிராயைர் ஜயந்தீஹி சுமேதஷ. பொருட்கள் பலவற்றை கொண்டு சிரமப்படுவதற்கு பதிலாக புத்திசாலிகள் பகவானின் புனித நாமங்களை உச்சரித்து சங்கீர்த்தன யாகத்தை செய்ய வேண்டும். இதுவே சாஸ்திரங்களின் ஸ்ரீமத் பாகவதம் 11ஆம் காண்டம் 5ஆம் அத்தியாயம் பதம் 32 கூற்றாகும். கிருஷ்ணவர்ணம் திவிஷா கிருஷ்ணம் ஷாங்கோபாங்காஸ்திர பார்ஷதம் யக்ஞை சங்கீர்த்தன பிராயைர் ஜயந்தீஹி சுமேதஷ. இங்கு கிருஷ்ணவர்ணம் திவிஷா கிருஷ்ணம் என்பது பகவான் சைதன்யரை குறிக்கிறது. அவர் சாக்ஷாத் கிருஷ்ணரே. ஆயினும் அவரது மேனியின் வண்ணம் அக்ருஷ்ண, கருப்பு நிறம் அல்ல, மஞ்சள் நிறம். ஷாங்கோபாங்காஸ்திர பார்ஷதம். அவர் தமது சகாக்களான நித்யானந்தர், அத்வைதர், ஸ்ரீவாசர் மற்றும் இதர பக்தர்களால் சூழப்பட்டுள்ளார். சைதன்ய மகாபிரபு கலியுகத்தில் வழிபடப்பட வேண்டிய கடவுள். அவரை வழிபடுவதற்கான வழிமுறை என்ன? யக்ஞை சங்கீர்த்தன பிராயைர் ஜயந்தீஹி சுமேதஷ. சைதன்ய மகாபிரபு, நித்யானந்தர் மற்றும் பிறரது முன்னிலையில் நாம் செய்யும் சங்கீர்த்தன யாகமே இந்த யுகத்திற்கு ஏற்றது. எனவே அது வெற்றி அடைந்து வருகிறது. இது மட்டுமே பரிந்துரைக்கப்பட்டுள்ள யாகம். தகுதியான பிராமணர்கள் இல்லை. பலவித யாகங்கள் உள்ளன. சில சமயங்களில் இந்தியர்கள் யாகங்களை செய்வதுண்டு. அதற்காக பணம் திரட்டுவதுடன் சரி, யாகம் வெற்றி அடைவதில்லை. ஏனெனில் யாகம் செய்ய வல்ல பிராமணர்கள் இப்போது இல்லை. யாகம் செய்த பிராமணர்கள் வேத மந்திரங்களின் உச்சரிப்பை கூட சோதித்துக் கொண்டிருந்தனர். மந்திரங்களை சரியாக உச்சரித்தால் தீயில் இடப்பட்ட விலங்கு புத்தம் புது இளமுடலை பெற்று வெளிவரும். இதுவே சோதனையாகும். இந்த கலியுகத்தில் இத்தகைய பிராமணர்கள் எங்கே உள்ளனர்? எனவே யாகங்கள் பரிந்துரைக்கப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரித்து ஆனந்தமாக ஆடுதலே இந்த யுகத்திற்கான யாகமாகும். திருநாம அவதாரம். கலியுகத்தில் மக்கள் மிகவும் கலங்கி உள்ளனர். எனவே கிருஷ்ணர் நபராக அன்றி திருநாம ரூபத்தில் வந்துள்ளார். கிருஷ்ணர் பூரணமானவர் என்பதால் அவரது ரூபத்திற்கும் திருநாமத்திற்கும் எந்தவித வேற்றுமையும் இல்லை. கிருஷ்ணர் எவ்வாறு பூரணமானவரோ அவ்வாறே அவரது திருநாமமும் பூரணமானது. திருநாமம் ஜடப்பொருள் அல்ல, இது நித்தியமானது. கிருஷ்ணர் நித்தியமானவர் என்பதால் அவரது திருநாமமும் நித்தியமானதே. பூர்ண சுத்த நித்திய முக்த. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிப்பதில் எந்தவித பௌதிக எண்ணமும் இல்லை. அபிநத்வான் நாம நாமினோ. பகவானின் திருநாமத்திற்கும் பகவானுக்கும் வேறுபாடு இல்லை. ராஜ்யம் சுராணாம் அபிசாதிபத்தியம். எனவே எதிரிகளற்ற தேவலோக ராஜ்யம் கிடைத்தாலும் பௌதீக தளத்தில் உள்ளவரையில் ஒருவரால் ஆனந்தமாக வாழ முடியாது. புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக இன்பமே தீர்வு. மிக்க நன்றி. அனைவரும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கூறியவாறு நமது பக்தி வாழ்வில் உயர்வோமாக. மிக்க நன்றி பக்தர்களே. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.